வேதாரண்யத்தில் சார்பு நீதிமன்றம் அமைக்க வேண்டும். வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டம். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் சார்பு நீதிமன்றம் அமைக்க வேண்டும். வழக்கறிஞர் சங்க தலைவர் பாரிபாலன் தலைமையில் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற வாயிலில் கண்டன போராட்டம் நடத்தினர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் மாவட்ட உரிமையியல் மற்றும் குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் 2008ஆம் ஆண்டு முதல் தொடங்கி செயல்பட்டு வருகிறது. இந்த நீதிமன்றத்தில் 1172 கிரிமினல் வழக்குகளும் 620 சிவில் வழக்குகளும் நிலுவையில் உள்ளது. இந்த நீதிமன்றத்திற்குட்பட்ட மேல்முறையீடு வழக்குகள், குற்றவியல் விசாரணை வழக்குகள், பண வரையறைக்குட்பட்ட வழக்குகள், நில வரையறைக்குட்பட்ட வழக்குகள் தாக்கல் செய்ய நாகப்பட்டினம் சார்பு நீதிமன்றம் செல்ல வேண்டும். நாகை மாவட்டத்தில் வேதாரண்யம் தாலுகாவில் கடைக்கோடி பகுதியான கோடிக்கரை தொடங்கியுள்ள கிராமங்களில் சுமார் 60 கிலோமீட்டருக்கு மேல் பயணம் செய்து வழக்கறிஞர்களும் வழக்காடிகளும் வழக்கு நடத்த வேண்டிய சூழ்நிலை உள்ளது. மேலும் நாகை சார்பு நீதிமன்றத்தில் தற்போது நிலுவையில் 1800க்கும் மேற்பட்ட வழக்குகளில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட வழக்குகள் வேதாரண்யம் பகுதியைச் சேர்ந்த வழக்குகளாகும். இவ்வாறு இருக்கையில் வழக்கிற்கு தீர்வு கிடைப்பதில் மிகுந்த காலதாமதம் ஏற்படுகிறது. வேதாரண்யம் நீதிமன்றத்தில் சார்பு நீதிமன்றம் மற்றும் அதற்கான அலுவலகங்கள் இயக்க போதுமான கட்டிட வசதி உள்ளது. வேதாரண்யம் நீதிமன்றத்தில் புதிய சார்பு நீதிமன்றம் அமைய வலியுறுத்தி உயர்நீதிமன்ற நீதிபதி, நாகை மாவட்ட பொறுப்பு நீதிபதிகள் நேரில் சந்தித்து தீர்மானங்கள் அனுப்பியும் வலியுறுத்தி உள்ளோம். ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லை. இந்நிலையில் கூடுதல் சார்பு நீதிமன்றம் வேதாரண்யத்தில் அமைத்து தருமாறு வலியுறுத்தி வேதாரண்யம் நீதிமன்ற வழக்கறிஞர் நீதிமன்ற பணியை புறக்கணித்து தொடர் போராட்டத்தை துவக்கினர். இந்த கோரிக்கையை வலியுறுத்தி நீதிமன்ற வளாகத்தின் முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். வழக்கறிஞர் சங்க தலைவர் பாரிபாலன், செயலாளர் பாரதிராஜா, பொருளாளர் மதியழகன், வழக்கறிஞர்கள் சுப்பையன், மூர்த்தி, குமரவேல், வெங்கடேஷ் உள்ளிட்ட வழக்கறிஞர் சங்கத்தில் கலந்து கொண்டு கோரிக்கை முழக்கங்களை எழுப்பி கோஷங்களை எழுப்பினர். செய்திகளை துல்லியமாகவும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நாகை 24 நியூஸை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நாகை மாவட்ட செய்திகளுக்காக நாகையிலிருந்து RS இளங்கோவன். வேதாரண்யத்தில் சார்பு நீதிமன்றம் அமைய போராடுவோம். வழக்கறிஞர் அம்சத்தை அவர்களுக்கு தெரியும், மற்றவர்களுக்கும் தெரிய வாய்ப்பு இருக்கிறது. வர வேண்டும் என்பதற்கு என்ன போராட்டங்கள் செய்திருப்போம் என்றது நன்றாக தெரியும். போராட்டங்கள், எத்தனை உண்ணாவிரதங்கள், எத்தனை ஆர்ப்பாட்டங்கள் சொல்லவே முடியாது, நினைத்து பார்க்கவே முடியாது. அவ்வளவு சும்மா தலையில் ஒரு மாதிரி நீதிமன்றம் வர்றதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டோம். அவ்வளவு கஷ்டப்பட்டும் அரசாங்கமும் நீதிமன்றம் சேர்ந்து 1913 2013 முஸ்லீம் நீதிமன்றம் மக்கள் மகிழ்ச்சி. இந்த காலகட்டத்தில் அதன் பிறகு அந்த நீதிமன்றத்தில் அப்ப எல்லாம் பிளீடர்னு பேர், வழக்கறிஞர் இல்லை. 10வது 8வது படிச்சவங்களே வாதாடலாம். அப்படி இங்க கிருஷ்ணசாமி என்று ஒரு அட்வொகேட் இருந்தார். அவர் 8வது படிச்சவர் தான் திறமையை வாழக்கூடிய ஒரே வக்கீல். சனிக்கிழமை அரசு விடயமாக இருக்கப்படும். அப்பொழுதுதான் சனிக்கிழமை விடுமுறை இல்லை. வாரத்தின் கடைசி நாள் பெரும்பாலும் சனிக்கிழமை வரும். சனிக்கிழமை முகாம் நீதிமன்றம் நடக்கும். அந்த முகாம் நீதிமன்றம் என்பது திருத்துறைப்பூண்டியிலிருந்து உள்ள நிரந்தர பயிற்சி.